Hi friends, welcome to Payasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல KFC ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 2 முட்டை, ஓட்ஸ் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவைப்படும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க. இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய பீஸாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே இருக்க அந்த இது தெரிகிற மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு எல்லாமே சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் சிக்கனை. வாங்க இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பீஸாக வாங்கினா கூட நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து வச்ச ஒரு முட்டையும் உடைச்சு ஊற்றிக்கலாம். உடைச்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த முட்டையோட அந்த இதே போதும் நமக்கு. நல்லா அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுக்குள்ளெல்லாம் நல்லா படுற மாதிரி அந்த மசாலாலாம் நல்லா உள்ள கோட்டிங் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கணும். இப்போ இந்த சிக்கன் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எனக்கு ஒரு 1 hour நான் வைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா டைம் இல்லாதனால நான் ஒரு 1 hour வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் காலையிலேயே பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட சாயந்தரம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கோ அவ்வளோ நேரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மேரினேட் பண்ணி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மிச்சம் இருந்தது இல்லையா ஒரு முட்டை, அதை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் இந்த முட்டைக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த சைடில் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்த ஃப்ளேவர்டு ஓட்ஸும் இல்லாமல் பிளைனாக இருக்க ஓட்ஸை வாங்குங்க. அந்த ஓட்ஸில் அந்த ஓட்ஸுக்கு தேவையான ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கையாலே இந்த மாதிரி ஓட்ஸை பொடிச்சு விடணும். ஓட்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்ல, ஸோ அதனால அது நல்லா பொடிச்சு விடணும். மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க, ரொம்ப பொடியாயிடும். கையாலே இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்ஸை நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ முட்டையும் நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு, ஓட்ஸையும் நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. இந்த சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ வாங்க ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு சிக்கன் பீஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த ஓட்ஸில் எடுத்து வச்சு நல்லா பரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த ஓட்ஸ் படுற மாதிரி பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. பரட்டி அப்படியே எடுத்து நம்ம ஆயிலில் போட போகிறோம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. ரொம்ப லோவாக இருக்கணும், இல்லைன்னா மேலே எல்லாம் கரிஞ்சிடும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலாலையும் அந்த சிக்கனை லைட்டாக பரட்டிட்டு அப்புறம் எடுத்து இந்த எக்கில் பரட்டிக்கோங்க. பரட்டி இந்த ஓட்ஸ்லையும் நல்லா போட்டு பரட்டி எடுத்து இந்த எண்ணெயில் போடுறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லைன்னா அந்த ஓட்ஸ் சட்டுன்னு கரைஞ்சிடும். ஸோ அதனால கரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இதே மாதிரி நான் எல்லா பீஸையும்
ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட போகிறேன். இப்போ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஒரு சைடில் இருக்க சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கசக்கும் இந்த ஓட்ஸை. லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு 3 மினிட்ஸ் வந்துருச்சு ஃபர்ஸ்ட். அடுத்தது திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. கலர் மாறிச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஹோம்மேட் வீட்லேயே செஞ்ச மயோனஸ் சாஸ். இது ரெண்டுமே நான் வீட்லேயே செஞ்சது. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.